ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு சூப்பரான விஷயத்தோட தான் வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது இதுக்கு முதல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்ட் 1 வீடியோ. அது இந்த பார்ட் 2 தான் இது. என்னென்னு உங்களுக்கு இப்போவே புரிஞ்சிருக்கும். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது நான் இதுக்கு முதல்ல ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதாவது கேமிங் சேனல் நடத்துகிறவங்கள்ட அதாவது கேமிங் சேனல் நடத்துகிறவங்கள வந்து எப்படி வந்து அவங்களோட சேனலை வந்து க்ரோத் பண்ணணுன்ற ஒரு 5 டிப்ஸ் வந்து போட்டிருக்கேன். அதோட பார்ட் 2 வீடியோ தான் இது. இன்றைக்கு ஒரு 5 டிப்ஸ் பார்ப்போம். அந்த வீடியோ பார்க்காதாக்கள் நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், இல்லைன்னு சொன்னால் எண்டு சேனலில் கொடுக்குறேன், பார்த்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு அதாவது யூடியூப் சேனல் கேமிங் யூடியூப் சேனல் நடத்துகிறீங்களா, உங்களுக்கு பேசிக்காக நீங்கள் செய்ய வேண்டிய டிப்ஸ் 5 தான் நான் முதல் வீடியோவில் போட்டுருக்கேன். அந்த 5 டிப்ஸும் செய்யலைன்னு சொன்னால் உங்களோட வீடியோ கட்டாயம் க்ரோத்தே ஆகாது. இது அடுத்த ஒரு 5 விஷயம், இது கட்டாயம் செய்ய வேண்டிய வீடியோ. அதை செய்ய வேண்டிய விஷயங்கள் தான் என்னென்னு பார்ப்போமாங்க. அதாவது முதலாவது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னு சொன்னால், பிகினராக இருந்தீங்கன்னு சொன்னால் யூடியூப்பில் உங்களோட சேனலில் வந்து நீங்கள் இப்போ தான் ஒரு 5 வீடியோ 6 வீடியோ போட்டுருந்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து கட்டாயம் லைவ் போடுறதை குறைச்சி கொள்ளணும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லைவ் போடுறதை குறைக்கிறதுக்கு, அதாவது நீங்கள் ஒரு பிகினர் இல்லை, நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் 4000 தாண்டி நீங்கள் உங்களுக்கு மோனிடேஷன் கிடச்சி போய் கொண்டுக்கிற ஒரு சேனலாக இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் வந்து லைவ் போடலாம். ஏன்னு சொன்னால் உங்களை வீடியோ பார்க்குறதுக்கு எத்தனையோ 1000 பேர் இருப்பாங்க. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் உங்களோட வீடியோ ஒரு ஆளோ 2 பேர் தான் பார்ப்பாங்க. நீங்கள் லைவை குறைக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், லைவ் வீடியோ வந்து நீங்கள் கட்டாயம் ஒரு மத்தியாலமோ லாஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் அப்படி தான் போகும் உங்களோட லைவ். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு 2 நாள் அல்லது 3 நாள் தான் சஜெக்ஷன் ஆகும். அவங்களுக்கு பார்க்குற வியூவர்ஸுக்கு வந்து சஜெக்ஷன் ஆகும். உங்களோட அந்த வீடியோ வந்து 2 நாள், மோஸ்ட்லி 3 நாள் சஜெக்ஷன் ஆகும். அதுக்கு பிறகு சஜெக்ஷன் ஆகாது. அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வியூஸ் கட்டாயம் குறைஞ்சிடும். அது முதலாவது பிரச்சனை. லைவ் குறைக்கிறதுக்கு, அதாவது நீங்கள் குறைச்சி போடணுன்றதுக்கு முதலாவது காரணம் இது. 2வது பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு அதாவது லைவுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் குறைவு. நீங்கள் ஒரு மனுஷன் கிடைச்ச சேனலாக இருந்தால் உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் குறைவு. நீங்கள் 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் போடுறீங்களா இருந்தால் அட்வர்டைஸ்மெண்ட் குறைவு. இப்போ ஒரு வீடியோவில் வந்து 12 நிமிஷம் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள வீடியோவாக இருந்ததுன்னு சொன்னால் பரவாயில்ல, உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கிடைக்கும். அது வந்து லைவில் சேர்க்கப்படாது, அதாவது லைவில் வந்து சேர்க்கப்படாது, அது ஒரு சின்ன வீடியோ தான். இது வந்து லைவ் 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் அப்படி போடுற நேரத்தில் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் குறையாக இருக்கும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆடியோ டிடெக்ஷன். அதாவது உங்களோட பார்க்குற வியூவர்ஸ் வந்து 2 மணி, அதாவது ஒரு வீடியோவில் யூடியூப்பில் அல்கோரிதம் படி ஒரு வீடியோ 3 மணி, அதாவது 3 நிமிஷ வீடியோவில் சரியாக அரைவாசி பார்த்துருந்தா தான் அந்த வீடியோ வந்து சஜெக்ஷன் ஆகும், இன்னும் அழகு கொண்டே கொடுக்கும், பார்க்க வைக்கும், எல்லாம் செய்யும் யூடியூப். இது வந்து நீங்கள் 2 மணித்தியாலத்தில் வந்து 1 மணித்தியாலம் கட்டாயம் பார்ப்பாங்கன்னு இல்லை, ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு விட்டுருப்பாங்க. அப்போ வந்து உங்களோட வீடியோ வந்து க்ரோத் ஆகாது, அந்த வீடியோ வந்து க்ரோத் ஆகாது. முதலாவது விஷயம். அதனால் நீங்கள் லைவ் போடுறதை குறைச்சி கொள்ளுங்க, யூடியூப் பிகினராக இருக்கிற நீங்கள். 3வது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது நீங்கள் ஒவ்வொரு லெவல் தாண்ட உங்களோட அந்த லெவலை வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கொண்டே இருங்க. உங்களோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணிக்கொண்டே இருங்க. அப்லோட் பண்ணுறதுல எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் அப்லோட் பண்ணிக்கொண்டே இருக்கலாம். யூடியூப் அதாவது கேமிங் சேனல் நடத்துகிறீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கொண்டே இருக்கலாம் உங்களோட லெவல் தாண்டி. அப்போ தான் பார்க்குற வியூவர்ஸுக்கு வந்து ஒவ்வொரு லெவலும் கூடி போக உங்களோட வியூவர்ஸும் வந்து அதே சேனல் கேட்டகரி தான் பார்த்து கொண்டிருப்பாங்க. ஃப்ரீ ஃபயரை பற்றி நீங்கள் ஃப்ரீ ஃபயர் கேம் போட்டு கொண்டிருக்கிறீங்களா இருந்தால் ஃப்ரீ ஃபயரில் இன்ட்ரெஸ்ட் ஆனதால் தான் உங்களோட சேனலை வந்து பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து லெவல் தாண்டி போகிற நேரத்தில் அவங்களும் அந்த லெவலில் என்ன இருக்கணும்னு பார்க்குறதுக்காக கட்டாயம் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுதான் வந்து 3வது டிப்ஸ். என்னென்னா, லெவல் வந்து போகிற நேரத்தில் நீங்கள் வீடியோ டப்புன்னு அப்லோட் பண்ணி விட்ருங்க. இது வந்து 3வது. 4வது பார்த்தீங்கன்னு சொன்னால், ட்ரெண்டிங் கேம்ஸ். சிலது பார்த்துருக்கேன்னா இப்போ வந்து கம்ப்யூட்டரில் வந்து ஜிடாவே சிட்டி அப்படின்ற ஒரு கேம் இருக்குது. அது வந்து எவ்வளவோ காலத்துக்கு முதல்ல வந்துட்டு அந்த வீடியோவை கூட இப்போயும் சில கேமிங் சேனலில் போட்டு கொண்டிருப்பாங்க. அது வந்து ட்ரெண்டிங் ஆகுது. என்னென்னு சொன்னால், அது வந்து எத்தனையோ வருஷங்களுக்கு முதல் வந்த கேம். அதால் வந்து அந்த கேம் வந்து ட்ரெண்டிங் ஆகுது, எல்லாருக்கும் பழக்கப்பட்ட ஒன்று தான். இப்போ வந்து நீங்கள் ட்ரெண்டிங்கில் இருக்கிற கேம்களில் அப்லோட் பண்ணுவீங்களா இருந்தால் அதை வந்து பார்க்குறதுக்கு நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க உங்களுக்கு. அதாவது ஃப்ரீ ஃபயர், பப்ஜி அப்படியான கேம்கள் எல்லாம் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் போய் கொண்டிருக்கிற கேம். அப்படியான கேம்களை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அப்படியான கேமுக்கு வந்து ஒரு சேனல் ஆரம்பிங்க. இப்போ பழைய கேம்களுக்கு வந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். அது வந்து க்ரோத் ஆகாது. என்ன செய்தாலும் நீங்கள் எப்படி எந்த வழியில் போனாலும் அந்த சேனல் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப 99% க்ரோத் ஆகாது. இது வந்து 4வது டிப்ஸ். 5வது பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ வந்து ஃப்ரீ ஃபயர் நீங்கள் போடுறீங்களா இருந்தால், உதாரணத்துக்கு ஃப்ரீ ஃபயர் போடுறீங்களா இருந்தால்
அந்த ஃப்ரீ ஃபயர் வந்து அடிக்கடி அப்டேட் பண்ணி கொண்டிருப்பாங்க. அந்த சேனலால் வந்து அப்டேட் பண்ணி வருவாங்க. அந்த அப்டேட் வந்ததும் நீங்கள் அந்த அப்டேட்டை பற்றி ஒரு ரிவ்யூ போடுங்க. இப்போ அந்த அப்டேட்டில் என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லி ரிவ்யூ போடுங்க. ஏன்னு சொன்னால் கேம் விளையாடுறாக்களை விட விளையாடி பார்க்கல வந்து 1-2 அந்த சிலது மிஸ் ஆகிடும். என்னென்ன அப்டேட் வந்து நீங்கள் இப்படி போடுற நேரத்தில் உங்களோட வீடியோ பார்த்துட்டு போய் பார்க்குறாக்களும் இருப்பாங்க. உங்களோட வியூஸ் வந்து உங்களோட வீடியோவில் இந்த அப்டேட் வந்துருக்குன்னு சொல்லிட்டு போய் கேமில் பார்க்குறாக்களும் இருப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் ரிவ்யூ போடுங்க. இது வந்து 5ஆவது. இந்த 5 டிப்ஸ் தான் நான் பார்த்துருக்கேன். சூப்பரான டிப்ஸ். 5ஐயும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கேமிங் சேனல் நடத்துகிறார்கள். நீங்கள் எந்த சேனலில் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எந்த சேனல் நடத்துகிறீங்களோ உங்களுக்கு அதுக்குரிய டிப்ஸ் வேணுமே இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எல்லா சேனலுக்கும் டிப்ஸ் தரதுக்கு ரெடியாக இருக்கிறேன். கேமிங் சேனல் நடத்துகிறவங்களுக்கு இன்னும் இருக்குது. பார்ட் 3 வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். போக 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 சூப்பரான டிப்ஸ் இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.